என்னாளுடைய சிவனையை போற்றி, இந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். கடக ராசிக்குண்டான மார்ச் மாத பலன்களை பற்றி நம்ம பார்க்கலாம். கடக ராசி மார்ச் 29 உங்களுக்கு பிடித்திருந்த அஷ்டமச்சனி விலகிருச்சு. டோட்டலாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மைண்டு சம்மந்தப்பட்ட விஷயம், உடம்பு சம்மந்தப்பட்ட விஷயம், குடும்பம் சார்ந்த விஷயங்கள், தொழில் ரீதியாக நண்பர்கள்கிட்ட இது போல் நிறைய அவமானங்கள், விரயங்கள், பழி பாவங்கள் இதெல்லாமே கடந்த 5 வருட காலங்களாக நீங்கள் சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க. இப்போ இது எல்லாமே உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் 29 சனி பகவான் உங்களை விடுவிக்கிறார். ஸோ இதற்கு மேலே வரக்கூடியது இந்த 5 வருட காலங்களும் உங்களுக்கு உண்டான அந்த அனுபவத்தை வச்சு முன்னேறிக்கொள்வது என்பது உங்களுடைய தனித்திறமை, ஜாதகத்தினுடைய அமைப்பு. தசாபுத்தி மட்டும் நல்லா இருந்துருச்சுன்னா இந்த அனுபவம் மூலமாக பல வெற்றிகளை நிச்சயமாக போகும்போது கொடுத்துட்டு தான் போவார். தசாபுத்தி சரியில்லைன்னா கொஞ்சம் பொறுமையாக செயல்படும் அப்படிங்கிறதா முற்றிலும் உண்மை. இப்போ உங்க ராசிக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் எது? சூரியன் தான். இந்த சூரியன் பாருங்க 8ஆம் வீட்டில் இருந்துட்டு இருந்தார், அது 14ஆம் தேதி வரைக்கும். அப்போ என்ன ஆயிருக்குன்னா மறைமுக பணங்கள் ஏதாவது வந்திருக்கும். பணம் வந்தாலும் கொஞ்சம் குடும்பத்தில் அவமானங்கள், கொஞ்சம் பேச்சினால பிரச்சனைகள் இதெல்லாமே கொடுத்துட்டு இருந்தார். இப்போ இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 14ஆம் தேதிக்கு மேல உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீட்டுக்கு போகிறார். அப்ப 2ஆம் அதிபதி 9ஆம் வீட்டுக்கு போனா தந்தை வழி மூலமாக ஏதாவது ஒரு பண வரவு, பூர்வீக சொத்துக்கள் மூலமாக ஏதாவது ஒரு பண வரவு, ஒரு பணம் சார்ந்த ஒரு பொருளாதார சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இந்த 14ஆம் தேதிக்கு மேல நடந்தே தீரும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை ஒரு விஷயம். 2வது பாருங்க, உங்களுக்கு 3 மற்றும் 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் உங்களுடைய ஜாதகத்துல 9ஆம் வீட்டுல நிற்கிறார். உங்க ஜாதகத்துல அது இந்த இடம் வக்ரம் சொல்றோம். புதன் வக்ரம் ஆகிறார், சுக்கிரன் வக்ரம் ஆகிறார். இந்த மாசமெல்லாம் உங்க ஜாதகத்துல சுக்கிரன் வக்ரமா இருக்கான்னு பாருங்க. ஜாதகத்துல தனிப்பட்ட ஜாதகத்துல வக்ரமா இருக்கான்னு பாருங்க. அதே போல புதன் வக்ரமா இருக்கான்னு பாருங்க. இப்ப புதன் உங்க ஜாதகத்துல வக்ரமாக இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு முயற்சிகள் கைகூடி ஜெயிப்பீங்க. ரொம்ப வருஷமா ஏதாவது ஒரு விஷயத்துக்கு இழுபறி ஆகிட்டே இருக்குது, நடக்குமா நடக்காதா, இந்த விஷயங்கள் நம்ம கை வந்து சேருமா அப்படிங்கிறது ரொம்ப வருஷமா இழுபறி ஆகிக்கிட்டே இருக்கு அப்படின்னா இந்த மாதம் அது உங்க கை வந்து சேரும். அதுல மாற்றம் கிடையாது. அதே போல அவரே 12ஆம் அதிபதி ஆகிறதுனால இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்றது, அதே போல பாருங்க பயணங்கள் மூலமாக பண வரவு, பயணங்கள் அதாவது வெளிநாடு போறீங்க, வெளியூர் போறீங்க, வெளிநாட்டு வேலைக்கு ட்ரை பண்றீங்க, ஏதாவது ஒரு வழியில தடைகள் ஆகிட்டே இருக்கு அப்படின்னாலும் கூட இந்த புதன் வக்ர காலத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏன்னா நீசமாகி ஒரு கிரகம் வக்ரமாகி விட்டால் உச்ச பலனை அடைந்தே தீரும். நாம வந்து மேக்ஸ் போடுவோம் இல்லைங்களா, ++++ அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா, அதே போலதான் நீசமான வலுவிழந்த ஒரு கிரகம் இன்னொரு வக்ரகதிகள் அடையும் பொழுது நிச்சயமாக அது உச்ச பலனை அடைந்தே தீரும் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது. அப்ப வெளிநாடு வெளியூர் பயணங்கள் வக்ரமாக இருந்தாலும் இல்லாட்டியும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க, நிச்சயமா இந்த மாதம் நடந்தே தீரும். ஒருவேளை உங்க ஜாதகத்திலேயே நீசம் பெற்று வக்ரமானாலும் சரி அல்லது வக்ரமாக இருந்தாலும் இது 100% நீங்க எதிர்பார்த்த நேரத்துல கண்டிப்பாக இழுபறியாக இருந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. அடுத்தது பாருங்க சுக்கிரன். இந்த சுக்கிரன் யாரு? 4 மற்றும் 11ஆம் அதிபதி. அவர் வந்து உங்களுக்கு வக்ரம் ஆகிறார். அப்ப 4 மற்றும் 11ஆம் அதிபதி வக்ரம் ஆகும் பொழுது வீடு மனை உங்க ஜாதகத்துல பார்த்துக்கோங்க. வக்ரமாக இருக்குது அப்படின்னா வீடு மனை சொத்து சுகங்கள் வாங்குறது, ஒரு வண்டி மாத்துறது அல்லது புதிய வண்டிகள் வாங்குறது, எதிர்பார்த்த லாபத்தை விட அதீத லாபங்கள் கிடைப்பது, இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அப்படி உங்க ஜாதகத்துல வக்ரம் இல்லை அப்படின்னாலும் கூட பரவாயில்லை, ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் கண்டிப்பா நடந்தே தீரும். ஆனா பெண்கள் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. பணம் இழந்துடாதீங்க, பெரிய லாபத்தை எதிர்பார்க்காதீங்க. யாராவது வந்து பணம் கேட்குறாங்க, ஏதாவது ஒரு விஷயத்துக்காக உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் பண்ணி அந்த பிஸ்னஸ் பண்ணலாம், இந்த பிஸ்னஸ் பண்ணலாம், அதில் பெரிய லாபங்கள் வரும் அப்படின்லாம் சொன்னால் இந்த மாதம் மட்டும் அதையே தவிர்த்து கொள்வது என்பது சிறப்பு. ஏன்னா இந்த மாதம் முழுவதும் சுக்கிரன் வக்ரமாக தான் இருப்பார். உங்கள் ஜாதகத்தில் வக்ரமாக இல்லைன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. வக்ரமாக இருந்தால் நீங்கள் நினைச்சதை விட பெரிய மடங்கான ஒரு நல்ல விஷயங்களை கண்டிப்பாக இந்த சுக்கிரன் கொடுத்துட்டு தான் போவார் அப்படிங்கிறது மாற்றம் இல்லை. அடுத்தது பாருங்க, உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய். அந்த செவ்வாய் யார்? உங்கள் ஜாதகத்துக்கு 5 மற்றும் 10ஆம் அதிபதி 12ல நிற்கிறார். அங்கே ஏதோ ஒரு மாசம் இருக்க போறார். அப்ப 5ஆம் அதிபதி 12க்கு போச்சுன்னா குழந்தைகள் ஏதாவது வெளிநாடு அனுப்புறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னா அதை வந்து இந்த மாசம் நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க. குழந்தைகள் வெளிநாடு அனுப்புறீங்க, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றீங்க, உங்க தொழில உங்க குழந்தைக்கு கொடுக்குறீங்க, அதெல்லாம் பயன்படுத்தி கொள்ளலாம். ஆனா 10ஆம் அதிபதி 12ல இருக்கும்பொழுது தொழில இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம்.
இருக்கிற தொழில் வச்சு கொண்டு போகலாம். பெரிய லெவல்ல கொண்டு போய் பண்ணணும் அப்படிங்கிறது வேண்டாம். அப்ப என்ன 10ன்னா தொழில், அவர் 12க்கு போய் மறையும் பொழுது தொழில் மறைஞ்சு நிக்குதுன்னு தான் அமைப்பு. அப்போ தொழில வருமானமே இப்ப கம்மி. முதல் போன பிசினஸ் லெவலுக்கு முதல் போன ஒரு வருமானம் இப்ப இல்ல அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். இந்த மாதம் முழுவதும் அப்படிதான் இருக்க போகுது. சோ அதனால தொழில் ரீதியாகவும் அதே போல குடும்ப ரீதியாக குடும்ப ஒற்றுமை ரீதியாக கொஞ்சம் ஹேண்டில் பண்றது கொஞ்சம் கவனமா ஹேண்டில் பண்ணிக்கோங்க செவ்வாயை பொறுத்த வரைக்கும். ஆனால் 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குடும்ப ஸ்தானாதிபதி 9ல நிற்கும் பொழுது குடும்பத்தை புதிய குடும்பம் திருமண வரன் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். அதுலயும் மாற்றங்கள் கிடையாது. அடுத்தது பாருங்க உங்களுடைய ஜாதகத்துக்கு சனி பகவான். இந்த சனி பகவான் நான் சொல்லிட்டேன் இந்த மாசம் 29ஆம் தேதி ரிலீஃப் ஆக போறார். அடுத்தது குரு. அந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்க ஜாதகத்துக்கு 6 மற்றும் 9ஆம் அதிபதியாகி 11ல நிற்கிறார். அப்போ 9 கூடியவர் 11ல, 2ஆம் அதிபதி 9ல. கண்டிப்பாக பூர்வீக சொத்துக்கள் அல்லது அப்பா மூலமாக வரக்கூடிய வருமானங்கள் இதெல்லாம் கொஞ்சம் மூவ் பண்ணீங்கன்னா வந்தே தீரும். 9, 11 தொடர்பு ஏற்பட்டாலே உங்களுக்கு வெளிநாடு வெளியூர் உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள் படித்த படிப்புக்குண்டான வேலை வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பாரு. ஏன்னா உங்க ஜாதகத்துல பாருங்க, உங்க ஜாதகமோ அல்லது உங்க குழந்தைகள் ஜாதகத்திலேயோ புதன் ராகு சேர்க்கை இருக்கு அப்படின்னாலோ அல்லது புதன் வக்கரமாக இருக்குது அப்படின்னாலோ ஒன்னா படிப்பு தடை ஆயிருக்கும் ஜாதகத்திலேயே, அல்லது படித்த படிப்புக்குண்டான வேலை கிடைச்சிருக்காது, அல்லது படிப்பு தடையானதுக்கு பின்பு மீண்டும் மீண்டும் படிப்பதற்குண்டான ஒரு வாய்ப்பு, அந்த படிப்பு மூலமாக கொஞ்சம் வேலை வாய்ப்புகள் குறைவு அப்படிங்கிறது புதனும் ராகு சேர்க்கை இருந்தாலும் நடக்கும். அதே போல புதன் வக்ரமா இருந்தாலும் நடக்கும், புதன் நீசமா இருந்தாலும் நடக்கும். இதுதான் புதனுக்குண்டான விஷயம். அப்போ இது எல்லாமே நடக்குதே இந்த மாசம். அப்போ உங்க ஜாதகத்துல இந்த மாதிரி இருக்கான்னு பாருங்க. புதன் ராகு சேர்க்கை, அதே போல பாருங்க புதன் வக்ரமாகிறது, புதன் நீசமாகிறது, இப்படிலாம் இருந்ததுன்னா கொஞ்சம் படிப்பு சார்ந்த விஷயத்துல கவனமா இருங்க. உங்க குழந்தைகளுக்கு இந்த அமைப்பு இருந்தாலும் கொஞ்சம் படிப்புல மந்தமாவாங்க இந்த மாதம் முழுவதும். அதனால பெருசா போட்டு நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டாம். இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டு படிக்க சொல்லுங்க. பட் மற்றபடி பார்த்துட்டீங்கன்னா மார்க் குறையிறது இதெல்லாமே இந்த மாதம் மட்டும் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குமே தவிர, மற்றபடி புதன் வக்ரமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல கொஞ்சம் பணம் சார்ந்த விஷயத்திலையும் கொஞ்சம் படிப்பு சார்ந்த விஷயத்துல கவனமாக இருந்து செயல்படுத்திக்கோங்க கடக ராசி அன்பர்களே. அதே போல அடுத்தது பாருங்க உங்களுக்கு சூரியன். இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் 14ஆம் தேதிக்கு மேல அவங்க போனாலும் கூட சூரியன் ராகுவோட சேருவார். அதே போல சனி போய் உங்களுக்கு சூரியனோட சேர்றது இதெல்லாம் கடுமையான பித்ரு வழி தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மாதம் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எல்லாமே கடுமையான பித்ரு தோஷம் உள்ள குழந்தைகளா தான் பிறக்கும். அந்த மாதிரி கர்மாவை வாங்கிதான் பிறக்கும். அது வேற வழி இல்லை, மாற்றமும் கிடையாது, இது இயற்கை. ஆனால் அதற்குள்ளான நிவர்த்தி அப்படிங்கிறது நம்ம செய்து கொள்ளும் பொழுது அது ஓரளவுக்கு அந்த பரிகாரங்கள் மூலமாக வழிபாடுகள் மூலமாக வரக்கூடிய பிரச்சனையை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அதே போல சனியும் சூரியனும் சேர்ந்து இருக்கிறதுனால உங்க ஜாதகத்துல சனி சூரியன் சேர்க்கை இருக்கான்னு பாருங்க. அப்படி இருந்தா கவர்மெண்ட் வேலை உறுதி, அதுல மாற்றம் இல்லை. அப்படி கவர்மெண்ட் வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு ப்ரமோஷன் டிரான்ஸ்பர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது உறுதி, அதுலயும் மாற்றம் இல்லை. ஆனால் ராகுவோட சேரும் பொழுது கொஞ்சம் ஏமாற்றத்தோட நடக்கும் அப்படிங்கிறது அமைப்பு உண்டு. ஸோ அதுலயும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. பணம் சார்ந்த விஷயத்திலேயோ ஏதாவது ஒரு விஷயத்துல உங்களை ஏமாத்தி கொஞ்சம் பணம் ஏதாவது ஒரு விரயத்தை கொடுப்பாங்க, அல்லது உடல் ரீதியா சுக்கிரன் ராகு உடல் ரீதியான பிரச்சனைகளை கொடுக்கும். பெண்கள் ரொம்ப கவனமா இருங்க. பெண் குழந்தைகளை கொஞ்சம் கவனமா வச்சுக்கோங்க. ஒரு 2 மாசம் மே மாசம் வரைக்கும், மே இந்த ராகு இங்க கீழே இறங்குற வரைக்கும், மே 18 வரைக்கும் பெண் குழந்தைகளையும் கொஞ்சம் கவனமா வச்சுக்கோங்க அப்படிங்கிறது அமைப்பு உண்டு. சூரியன் சனி ராகு சேர்க்கை அப்படிங்கிறது வேலையில பிரச்சனைகளை கொடுக்கும். அதே போல வேலை செய்யக்கூடிய இடத்துல தொழில் ரீதியாக உங்க தொழிலிருந்து கீழே உங்களுடைய தொழிலிருந்து கீழே வேலை செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம், உங்களுடைய வேலை ஆட்களாக இருக்கலாம், அவர்கள் மூலமாகவும், அல்லது சூரியனுங்கிறது உங்க தொழிலிருந்து உயர் அதிகாரிகளாக இருக்கலாம், அவங்க மூலமாகவும் பிரச்சனைகளை கொடுக்கும். போறீங்க, வேலை செய்யறீங்க, வர்றீங்க, சொந்த தொழில் பண்றீங்களா, பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம், இருக்கிறது என்னமோ அதை கடந்து போய்க்கோங்க. ஏன்னா இத 9ஆம் இடத்துல இத்தனை கூட்டு கிரகங்கள் சேர்க்கையா இருந்தாலும் நேரங்காலங்கள் அப்படிங்கிறது சாதாரணமாவே இப்போ வரக்கூடிய காலகட்டங்கள் நல்லா இல்லை. ஸோ அதனால கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்க கடகம். ஏன்னா இப்பதான் நீங்க அஷ்டமச்சனி கட்டச்சனியிலிருந்து வெளியே வந்திருக்கிறீங்க. ஸோ மறுபடியும் 2 மாத காலங்கள் நேரம் சரியில்லை அப்படிங்கிறப்ப கொஞ்சம் கவனமா இருந்து ஹேண்டில் பண்ணிக்கோங்க. அப்பா உறவுகள் மூலமாக கொஞ்சம் மனவேதனையும் மனக்கலக்கங்களும் ஏதாவது ஒரு கர்மாவில் கலந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைகளும் கூட ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு அப்படிங்கிறதா இந்த மாதத்தினுடைய பலன். இருப்பினும் தனஸ்தானம் நல்லா இருக்கிறதுனால ஏதாவது ஒரு வழியில பண வரவுகள் உண்டு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். முழுக்க 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 கால பைரவரை கையில் பிடித்துக் கொள்ளுங்கள். அவருடைய காலை கெட்டியே பிடிச்சிக்கோங்க. இந்த 2 மாசம் கால பைரவரத்தோட உங்களை இந்த மாதமும் அடுத்த மாதம் 3 மாதத்திற்கு காப்பாற்றுறதற்கு வேற தெய்வங்கள் கிடையாது. ஸோ 3 மாத காலங்கள் கண்டிப்பாக கால பைரவருடைய வழிபாடு, அது இந்த மாசம் முக்கியமாக கால பைரவர் பிளஸ் உங்களுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு, புதன்கிழமை சனிக்கிழமை கால பைரவர் வழிபாடு, இவங்க 2 பேர்த்தையும் இந்த ஒரு 4 வார காலங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அவர்களுடைய வழிபாடுகளை தொடர்ந்து செய்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறது தான் இந்த மாதத்தினுடைய பரிகாரமாகும். கடகராசி முழுக்க 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 கொஞ்சம் எதை செய்தாலும் யோகமும் உண்டு, அதற்குண்டான
பின்னாடி கொஞ்சம் டிராபேக்கும் உண்டு, யோசிச்சு பண்ணுங்க. இந்த கிரக சேர்க்கைகள் உங்க ஜாதகத்தில் இருந்தால், அப்படி இல்லைன்னா நார்மலாக போகக்கூடிய ஒரு அமைப்பும், தசாபுத்தி நல்லா இருந்தாலும் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இல்லை அப்படிங்கிறதா முற்றிலும் உண்மை. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருடிகளே சரணம்.